இனிய காலை வணக்கம். மகதிஷ்டியின் தினம் ஒரு யோகா. இன்று நாம் பார்க்கக்கூடிய ஆசனம் பெயர் வந்து வஜ்ர வண்ணத்து பூச்சி ஆசனம். இப்போ வஜ்ர வண்ணத்து பூச்சி ஆசனம் வந்து 2 சுட்டுகள் செய்ய இருக்கிறோம். ஒரு 15 அல்லது 20 எண்ணிக்கை செய்ய இருக்கிறோம். இடைவெளியில் பழங்களை பற்றி நம்ம ஆசிரியர் வர்ணையில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி எளிய பயிற்சிகளை செய்து முடித்துவிட்டு நாம் ஆசன நிலைக்கு செல்ல இருக்கிறோம். கையை காலை 2 நீட்டிட்டு அப்படியே தாளாட்டுற மாரி 1 2 3 4 5. இப்போ இடது கால் ஏற்றிட்டு தாளாட்டு 1 2 3 4. இப்போ கை இப்படி வச்சுக்கிட்டு இப்படி சுழட்டு 1 2 3 4. இப்போ ஆசன நிலைக்கு செல்ல இருக்கிறோம். வஜ்ராசனத்தில் அமர்ந்து கொண்டு கைகளை வைத்து கொண்டு வண்ணத்துக்கு மாரி ஆட்ட வேண்டும். எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. இப்போ ஓய்வு. 2 கைகளும் சின்முத்திரை வைத்துக்கொண்டு மூச்சை நன்றாக இழுத்து விட வேண்டும். மூச்சை நன்றாக கவனிக்க வேண்டும். ஒரு 5 முறை. ஒரு சுற்று முடித்து விட்டோம். இப்போது ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் பழங்களின் பலன்களை தெரிந்து கொள்வோம். நன்றி ஆர்ஜே அவர்களே. இன்றைக்கி வந்து பார்க்குறீங்கன்னா பழத்தின் பலன்கள். ஒரு பழத்தை பற்றி தினமும் ஒரு ஆசனம் சொல்லியிருக்கோம். ஒரு பழத்தை பற்றி அது இடையில வந்து பழமோ காய்கறிகளை பற்றியோ இயற்கை உணவுகளை பற்றி மூலிகைகளை பற்றி இப்படி சொல்ல இருக்கிறோம். ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து சப்பாத்தி கல்லி. இந்த சப்பாத்தி கல்லியை வந்து பற்றி என்ன சப்பாத்தி கல்லியில் என்ன பலன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெண்களுக்கு கர்ப்பப்பையில் ஏற்படுற நீர்க்கட்டி அதை நீக்கக்கூடிய இந்த சப்பாத்தி கல்லி மிக முக்கியமாக பயன்படுறது. அந்த சாப்பிட்றதுனால நீர்க்கட்டியை கரைச்சி பெண்களுக்கு அந்த கருப்பையில் உள்ள நீர்க்கட்டியை கரைக்கிறதுனால குழந்தையின்மைங்கிறத சரி செய்யக்கூடிய ஆசனமாக இருக்குது. இந்த பழமாக இருக்குது. இந்த பழத்தை சாப்பிட்டோம்னா என்ன ஆகுதுன்னா, நீர்க்கட்டிக்கு இதாகிறதுனால குழந்தை உண்டாகுது. ஆனால் இந்த பழம் கிடைச்சிதுன்னா வாங்கி சாப்பிடுங்க. இது கிராமத்தில் நிறைய கிடைக்கிது. அதாவது நிறைய காய்ச்சிருக்கும். ஆனால் முள் நிறைந்தது இருக்கும். அந்த முள் எடுத்துகிட்டு சாப்பிட்றது மிகவும் சிரமமாக தான் இருக்கும். ஆனால் உரிய தெரிஞ்சவங்களை வச்சு அதை எடுத்து சாப்பிட்றது நல்லது. ஏன்னா அது குத்திருச்சுன்னா செலம் பிடிச்சிடும். உடனே அது 3-4 நாள் ஆகும் எடுக்கிறதுக்கு. ஏன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அந்த முள். அதை கவனமாக எடுத்து சாப்பிடணும். ஏன்னா தெரிஞ்சவங்களை வச்சு, ஏன்னா இது வந்து மருந்தாக தான் நீங்கள் பயன்படுத்தணும். கிராமத்தில் உள்ளவங்களுக்கு எளிமையாக எடுத்து நிறைய சாப்பிட்றாங்க. நிறைய சத்து உடைய பழமும் இருக்குது. இதுக்கு வந்து நாதேரி பழம்னு இன்னொரு பழமும் சொல்லியிருக்காங்க. இந்த பழத்தை வந்து உரியவங்களை வச்சு எடுத்து சாப்பிடுங்க. பழத்தில் பார்த்திங்கன்னா சிகப்பு இருக்குது, ரோஸ் கலரில் உள்ளது இருக்குது. அதனால் எது கிடைக்குதோ 2 சாப்பிடுங்க, நல்லது. அதாவது பெண்களுக்கு வந்து நீர்க்கட்டிங்கிற பிரச்சனை, கர்ப்பப்பையில் நீர்க்கட்டி இருக்கிறதுனால குழந்தையின்மையாக உண்டு பண்ணிவிடும். அதை கரைக்கக்கூடிய விஷயமா இருக்குது இந்த சப்பாத்தி களி. அதனால் சப்பாத்தி களி கிடைச்சிதுன்னா வாங்கி சாப்பிடுங்க. கிராமத்துப்புறம் கிடைக்கும். உரியவங்களை கொண்டு யார் அதை பற்றி பறித்து அதை எப்படி சாப்பிடணும்னு சொல்லுவாங்களோ அதை உரித்து அந்த தோலை வெளில எடுத்துகிட்டு அதில் சாப்பிடணும். சுவை வந்து நல்லாயிருக்கும். அதாவது தோற்பும் இனிப்பு கலந்த சுவையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அருவருப்பு இல்லாமல் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அது கண்டிப்பாக கிடைக்கும். சரி, இப்போது மறுபடியும் உங்களுக்காக இந்த ஆசனத்தை மறுபடியும் செய்து காட்டுறதுக்கு ஆர்ஜி அவர்கள் ரெடியாக இருக்காங்க. வஜ்ர வண்ணத்தி பூச்சி ஆசனத்தை அதன் உரிய எளிய உடற்பயிற்சி செய்து கொண்டு அதுக்கப்புறம் உங்களுக்காக செய்து காட்டுவாங்க. எளிய பயிற்சி செய்து முடித்துவிட்டு ஆசன நிலைக்கு செல்ல இருக்கிறோம். 1 2 3 4 5. இப்போ இடது கால் 1 2 3 4 5. இப்போ கைகளுக்கு பயிற்சி 1 2 3 4 5. ஆசன நிலைக்கு செல்ல இருக்கிறோம். வஜ்ராசனத்தில் அமர்ந்து கையில் 2 காய்ச்சி கொண்டு இது வண்ணத்துக்கு பேர்
எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. நன்றி. மூச்சு தியானம். 2 கைகளும் சின்மத்தில் வைத்துக்கொண்டு மூச்சு சுவாசம் ஒரு 5 முறை மூச்சை நன்றாக கவனிக்க வேண்டும். வஜ்ராசனத்தில் அமர்ந்து ஆசனத்தை கலைக்கும் பொழுது ஆண்கள் வலது பக்கம் இப்படி வச்சு ஆசனத்தை கலைக்கணும். பெண்கள் இடது பக்கம் வச்சு ஆசனத்தை கலைத்து முடிக்க வேண்டும். வஜ்ராசனம் 2 சுற்றுகள், வஜ்ர வண்ணத்து பூச்சி ஆசனம் 2 சுற்றுகள் செய்து முடித்து விட்டோம். இதனோட பலன்களை பார்க்க இருக்கிறோம். இப்போ நம்ம சாப்பிட்ட பின் செய்யக்கூடிய ஒரே ஆசனம் வஜ்ராசனம் மட்டுமே. மற்ற எந்த ஆசனமும் சாப்பிட்ட பின் செய்யக்கூடாது. உடம்பு உறுதி பெறுகின்றன. இந்த ஆசனம் செய்வதால் விரைவாக செரிமானமாகின்றன. தாடை தரையில் படுற மாரி முயற்சி பண்ணுறோமா, அதனால் தைராய்டு பிரச்சனை தீர்க்கப்படுகின்றன. வயிறு அமுக்கப்படுது, அதனால் மலச்சிக்கல் முற்றிலும் தீர்க்கப்படுகின்றன. கை கால்கள் வலுப்பெறுகின்றன. வஜ்ர வண்ணத்து பூச்சி ஆசனம் செய்வதனால் ஏற்படும் பலன்களை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். சாப்பிட்ட பின் செய்யக்கூடிய ஒரே ஆசனம் வஜ்ராசனம் மட்டுமே. உடம்பு உறுதி பெறுகின்றன. இந்த ஆசனம் செய்வதனால் விரைவாக செரிமானம் ஆகின்றன. தாடை தரையில் படுவதால் தைராய்டு பிரச்சனை தீர்க்கப்படுகின்றன. வயிறு அமுக்கப்படுவதால் மலச்சிக்கல் சரியாகின்றன. வஜ்ர வண்ணத்து பூச்சி ஆசனம் செய்வதனால் ஏற்படும் பலன்களை பார்த்து தெரிந்து கொண்டோம். இப்போ ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் சில கருத்துக்களை நாம் பார்க்க இருக்கிறோம். நன்றி ஆர்ஜே அவர்களே. இப்போ எளிமையாக சொல்லிட்டாங்க, என்ன நடந்ததுங்கிறத எளிமையாக சொல்லிட்டாங்க. இந்த வஜ்ராசனத்தில் உட்காந்து வஜ்ரம் பேர் உடம்பு வஜ்ராசனத்தில் உட்கார்ந்தாலே உடம்பு வஜ்ரம் போல் ஆகிடும். நீங்கள் ஒரு மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் இல்லை, வஜ்ராசனத்தில் நீங்கள் உட்காந்து எல்லா விஷயத்தையும் பார்க்கலாம். ஒரு வீடியோ பார்க்குறீங்களா, வஜ்ராசனத்தில் உட்காருங்க. அலைபேசியில் வீடியோக்களை பார்க்குறீங்களா, அப்போ பாருங்கள். வஜ்ராசனத்தில் உட்காந்திங்கன்னா கை கால்கள் நல்லா வலுப்பெற்றுரும். அதனால தான் வஜ்ரம் போல் ஆகணும். எதனால் ஆகணும், ஆனால் கை கால்கள் தான் மிக முக்கியம். கையும் காலையும் வச்சு நேராக உட்காந்துட்டு இது பண்ண முடியும். அதனால் வஜ்ரம் போல் ஆகிடும், உடம்பு வஜ்ரம் போல் ஆகிடும். இதில் உட்காந்துருக்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா கால்களை வச்சு பார்த்துருப்பீங்க. வண்ணத்து பூச்சி ஆசனத்தில் எல்லோரும் கால்களை அசைச்சு தான் பார்த்துருப்பீங்க. நம்ம கைகளை அசைக்கிறோம். வண்ணத்து பூச்சி ஆசனத்தில் கைகளை அசைக்கிறோம். கைகளில் உள்ள மூட்டில் உள்ள எலும்புகள் எல்லாமே வலுப்பெறும். கையில் உள்ள ரத்த ஓட்டம் நல்லா சீராகும். அப்போ பார்த்தீங்கன்னா வாத நோய்ங்கிற பிரச்சனைலாம் வரவே வராது. அசைவுகள் இல்லாதனால தான் வாத நோயெல்லாம் வருது. ரத்த ஓட்டம் சரியாக செல்லாதனால தான் அந்த வாத நோய்ங்கிற பிரச்சனைகள்லாம் வருது. இப்போ ரத்த ஓட்டம் சரியாக செல்லணும்னா அசைவுகள் இருந்தால் மட்டும்தான் ரத்த ஓட்டம் நல்லா செல்லும். அப்போது ரத்த ஓட்டம் நல்லா அசைவுகள் இருந்ததுன்னா ரத்த ஓட்டம் சீராக செல்லும். அப்போ சீராக செல்லும்போது அந்த மரப்பரப்பு வாத நோய்ங்கிற சுத்தமாக அசைவற்ற நிலையில் போயிடுவாங்க. அந்தமாரி இல்லாமல் சரி செய்யக்கூடிய இந்த ஆசனமாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்பகங்கள் நல்லா அமுக்கி கீழே வரதுனால மார்பகங்கள் நல்லா விரிவடையும். ஃபுல்லாக மார்பகங்கள் விரிவடையும். அதனால் மூச்சு சுவாசம் நல்லா சீராகிடும். அடுத்து வயிறெல்லாம் பாருங்கள், அப்படியே அமுக்கும் போது வயிறு கீழே ரெட்டை மடிஞ்சு வந்துடும். கீழே மடிஞ்சு வர்றதுனால அந்த வயிற்றில் உள்ள கல்லீரல், கணையம், மண்ணீரல் இதெல்லாம் அமுக்கப்படுறதுனால நீரிழிவு நோய்ங்கிற சர்க்கரை நோய், அதாவது இன்றைக்கி நிறைய நாட்கள் அதிகமாக பாதிக்கப்படுறது செரிமான இன்மையினால தான் இந்த பிரச்சனைகள் அனைத்துமே இதாகுது. அவ்வளோ பிரச்சனையை ஒரே முடக்கம். ஈஸியாக போய் மருத்துவரை சந்திச்சோன்னா என்ன சொல்லிடுறாங்க, சர்க்கரை நோய், டயபிட்டிஸ், ஆங்கிலத்தில் டயபிட்டிஸ்னு சொல்லிடுவாங்க. சர்க்கரை நோயின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 150க்கு மேலே போயிடுச்சு, நீங்கள் சர்க்கரை நோயாளி ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறாங்க. ஏன்னா இன்றைக்கி சர்க்கரை அளவு யாருக்கும் சரியான அளவு கணிக்கலாம் முடியாது. அது கொஞ்சம் ஏற்ற இறக்கிறதுக்கு தான் செய்யும். ஒருத்தர் சாப்பிட்ட உடனே அதிகமாக இருக்கும், சாப்பிட்ட குறைஞ்ச உடனே அதை சாப்பிடாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு குறைவாக இருக்கும். அப்போது ஒவ்வொருத்தவங்களும் மாறுபடும். அப்போது அதை யாரும் சரியாக இதை எடுத்து பண்ணுறதில்ல. இது ஒரு மாய நோயாக கிரியேட் பண்ணிட்டாங்க. அதாவது எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அதனால் அந்த பயத்திலே சர்க்கரை நோய் வந்துட்டால் நம்மளால் எதுவும் செயல்பட முடியாது அப்படின்னு எல்லாரும் பயந்துட்டாங்க. அதனால் யாரும் கவலைப்பட, சர்க்கரை நோயெல்லாம் வந்தால் இந்த யோகாசன பயிற்சிகளை தினமும் செஞ்சிங்கன்னா சர்க்கரை நோயை ஈஸியாக தீர்த்தடலாம். அதோடு சேர்த்து சர்க்கரை நோயோடு சேர்த்து சிறு சிறு விஷயங்களை சேர்த்து செய்யணும். இயற்கை உணவுகள் அதெல்லாம் எடுத்துக்கணும். எப்படி எடுத்துக்கணும், எந்த நேரத்தில் எடுத்துக்கணும், சரியான நேரத்தில் தூங்கணும், சரியான நேரத்தில் சாப்பிடணும், அது ஒரு வேளையாச்சும் இயற்கை உணவு எடுத்துக்கணும் அப்படிங்கிற மனநிலைக்கு கொண்டு போங்க. ஒவ்வொரு நாளும் இப்போ கீரைகள் அதாவது
சர்க்கரை நோயாளின்னு சொல்லிட்டாங்கன்னா பயந்துடாதீங்க. நிறைய கீரைகளை அதாவது சாப்பாடு அளவு கீரைகளை பயன்படுத்துங்க. நார்ச்சத்து உள்ள பொருட்களாக சாப்பிடுங்க. நார்ச்சத்தில் எதுலெல்லாம் இருக்குன்னா அவரைக்காய் இருக்குது, பீன்ஸில் இருக்குது. இந்தமாதிரி நார்ச்சத்து உள்ள பொருட்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்போ நார்ச்சத்துக்கள் எடுத்துக்க சர்க்கரை நோயோட அளவு, அதாவது செரிமானத்தன்மை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்போ அதிகப்படுத்தும் போது சர்க்கரை நோயை குறைச்சிரும். அதனால் இந்தமாரி விஷயங்களை நிறைய எடுத்து சாப்பிடுங்க. இந்த மகரிஷி தினம் ஒரு யோகா எப்போ வெளியில் வருதுன்னா காலை 5:30 மணிக்கு வெளியில் வருது. பிரம்ம முகூர்த்தத்தில் கரெக்டாக வெளியிடுறோம். அனைவரும் பயன்பெறணுங்க தான் வெளியிடுறோம். இந்த மற்றவங்களுக்கு இதை சொல்லணும் அப்படின்னா வாயால் சொல்லுவேன், உங்கள் நண்பர்களை சொல்லணுன்னா யூடியூப்பில் சர்ச்சில் போய்ட்டு டெய்லி சிம்பிள் யோகா அப்படின்னு ஆங்கிலத்தில் இடைவெளியே இல்லாமல் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அனைத்து வீடியோவில் இருக்கும். இது வரைக்கும் 187 வீடியோக்கு மேலே அதை பதிவிட்டுருக்கோம். நீங்கள் அதை பார்த்து மகிழலாம். அதை கமெண்ட்ஸ் வேணால் சொல்லுங்கள், என்ன இருக்கோ அதை பற்றி பார்த்து கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நல்லது கெட்ட எந்த கமெண்ட்ஸாக இருந்தாலும் சொல்லுங்கள், அதை ஏற்றுக்கிற மனநிலையில் தான் நாங்கள் இருக்கோம். சரி, தினமும் இந்த மகரிஷி தினம் பார்த்து மகிழ்ந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். மகரிஷி தினம் பார்க்கறதுனாலே எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் தினமும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினமும் பார்த்து மகிழுங்கள். நன்றி, வணக்கம்.